வணக்கம் நண்பர்களே, இது என்னன்னு நினைக்கிறீங்க? ஸோ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஊட்டி, கொடைக்கானல், அதே மாதிரி திருச்சி, ராமநாதபுரம், விருதுநகர், இங்கே இருந்தாலும் நிறைய நண்பர்கள் எனக்கு இது மாதிரி ஒன்று ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்மளும் டைம் கேட்டுக்கிட்டே இருந்தோம். 6 வோல்ட்டில் உங்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி, நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பாக்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நண்பர்களே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் போட்டிருக்கோம், ஒரு ஆரனும் உள்ளேயே செக் பண்ணியிருக்கோம். பாருங்கள், லைட்டுக்கான சுவிட்சும் இங்கே வந்துருக்கு வச்சுருக்கோம். ஸோ லைட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் எரியும். பாருங்கள், நல்லா ஃபுல் பேக்கப், பவர் அதிகமாக இருக்கும் நண்பர்களே மற்ற பேட்டரியோட. இந்த 6 வோல்ட்டில் உங்களுக்கு ஸோ ஆர்என் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்கள், ரெண்டுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிம்மும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈஸியாக ஆஃப் ஆன் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா லென்த்தாக வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறோம். ஈஸியாக நம்ம கலட்டி மாட்டுற மாதிரியானதான் ப்ளக் கொடுத்துருக்கோம் முன்னாடி. பாருங்கள், ஈஸியாக மாட்டிக்கலாம். பேக் சைடில் சார்ஜருக்கான பின் கொடுத்துருக்குறோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சார்ஜருக்கான பின் கொடுத்துருக்குறோம். பாருங்கள், இந்த இடத்துல சார்ஜ் போட்டுக்கலாம். டிசி போட்டிருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல. ஸோ இந்த பேட்ரிக்கான சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில இடங்களில் கிடைக்காம சிரமப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் சார்ஜரும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். தேவைப்படும் பட்சத்தில் சில சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுப்புறதுக்கு சில இடங்களில் போயிட்டு நம்ம வந்து சவுண்ட் எழுப்பணும் அப்படின்னா அதுக்காக ஒரு யூஎஸ்பி, ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்கோம். ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சவுண்ட்ஸை உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எழுப்பலாம். எக்ஸாம்பிள் ஒரு சாங் ப்ளே பண்ணியிருக்கேன். மைல்டாக இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த நாய்ஸ் இல்லாமல் தெளிவாக இருக்கும். அதாவது உங்களுக்கு சவுண்ட்ஸ் இதிலேருந்து எழுப்பணும் அப்படின்னா உங்கள் யூடியூப் மொபைலிருந்து சவுண்ட் எழுப்புனீங்க அப்படின்னா அது சவுண்டு கொடுக்கலாம். எஃப்எம்மும் நீங்கள் கேட்டுக்கலாம். அவங்க ஃப்ரீயாக இருக்கிறப்ப உங்களுக்கு எஃப்எம் கேட்டுக்கலாம். யூஸபிள்லேயே இருந்தால் தான் அந்த பேட்டரி லைஃபும் வரும். அதனால் இதை உங்களுக்கு வீட்டில் இருக்கும்போதே ஒரு எஃப்எம் கேட்டுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜரும் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம். சார்ஜரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ சார்ஜர் என்ன வோல்ட்டில் சார்ஜ் ஆகிட்டுருக்கு, எப்படி எவ்வளோ சார்ஜ் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டெபிலைஸ் இதை வந்து உங்களுக்கு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பேட்ரி என்ன சார்ஜில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த 2 இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் கனெக்ட் பண்ணிங்கனாவே எவ்வளோ வோல்ட் இருக்குங்கிறது அதில் காமிச்சிடும். 6.2. இந்த 6.2வை குறையாமல் பார்த்துக்கணும். ஸோ சார்ஜரை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஆன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 6.3 காமிக்குது. இப்போ இந்த 6.3 கம்மியாக ஒரு 4 வோல்ட்டு 5 வோல்ட்டு காமிச்சிது அப்படின்னா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கணும். அப்போதைக்கு நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு மேலே 6 வோல்ட்டுங்கிறதுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு சார்ஜ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து இந்த பேட்டரி சார்ஜ் ஆகும் நண்பர்களே. ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸாவது நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது ஓரளவுக்கு நார்மல் ஹீட்டாக அது வரும், ஃபுல்லாக சார்ஜ் ஆகும், உங்களுக்கு இந்த பேட்டரி லைஃப் வரும் நண்பர்களே. ஸோ மல்டிபிள் ஆப்ஷனில் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எஃப்எம் கேட்டுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். பூ எடுக்க காட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீன் பிடிக்கிற இடத்துலையும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீன் பிடிக்கிற இடத்துல நீங்கள் சாங் பாட்டு கேட்டுகிட்டே கூட மீன் பிடிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ வேணுங்கிற நண்பர்கள் நம்மளுடைய நம்பர் வீடியோவில் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள். இதனுடைய ப்ரைஸ் என்ன டீட்டெயில்ஸுங்கிறத நான் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.